ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய கேள்விகள் ரிட்டையர்மெண்ட் சம்மந்தமாக நேயர்கள் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளுக்கான விடையை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, ரிட்டையர்மெண்ட்டு 20 வருடங்கள் இருக்குது, இதுக்கு என்ன விதமான ரிட்டர்ன் அசம்ஷன் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியன் ஈக்விட்டிஸை பொறுத்தளவு ஜென்ரலாக நம்ம சொல்கிறது ஒரு 10-12% அசம்ஷன் வச்சுக்கலாம். இந்த 10-12% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட ஒரு 4-5% கூட. இன்ஃப்ளேஷன் 6-7 இருக்குது, இதுலேருந்து ஒரு 5%ன்னு சொல்லி வச்சா 10-12% அப்ராக்சிமேட்டாக வரும். இந்த 10-12% நம்ம அசம்ஷன் வச்சுட்டு நம்ம ஒர்க்கிங்ஸ் பண்ணலாம். இதை விட கூடுதலான ரிட்டர்ன் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்கவுங்க ரிஸ்க்கு தகுந்த மாதிரி என்ன விதமான ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வரும். 12-15% அசியூம் பண்ணுவது ஆபத்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆபத்து அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த ரிட்டர்ன்ஸ் அசம்ஷனுக்கான ரிஸ்க்கு யார் எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். 12-15% யார் வேணாலும் எடுக்கலாமான்னா முடியாது. ஏன்னா ஒரு ரிஸ்க்கு நம்ம ரிஸ்க் போர்ட்ஃபோலியோவே பார்த்தீங்க அப்படின்னா, ரிஸ்க் அதிகமாக எடுத்தால் ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும், ரிஸ்க்கு கம்மியாக எடுத்தால் ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும். இதுதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதனால் 12-15%க்கான ரிஸ்க்குள்ளே போர்ட்ஃபோலியோவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கேபிட்டலும் அந்தளவுக்கு நெகட்டிவ் போகும்போது நம்ம பேசாமல் இருக்கோமா அப்படிங்கிறது தான் நம்ம அந்த ரிஸ்க் பியரிங் கெப்பாசிட்டி, அதாவது ரிஸ்க் அப்பிடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெரியாமல், அது தாங்க முடியாமல் இருக்கிறவங்க இந்த 12-15% ரிஸ்க்கு குறிய ஆவணங்கள் போகிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். ஏன்னா இப்போ ஒரு ரிட்டையர்டு ஸ்டேஜில் இருக்கிறவர், ஒரு 5 வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவர் இந்த 15%க்கு போகலாமா அப்படின்னா என்னை பொறுத்தளவு அது வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் கேபிட்டல் சேர்த்துட்டாரு, இனிமேல் அதை ப்ரிசர்வ் தான் பண்ணணும். அதனால் இப்போ போய் கேபிட்டல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு அவர் இறங்கக்கூடாது அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். நாமினல் ரிட்டர்ன் அல்லது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடு ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நாமினல் ரிட்டர்ன் அப்படிங்கிறது, அதாவது ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் அப்படிங்கிறது பேசிக்கலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் ஒரு 6-7% ஆவரேஜாக வச்சுக்கலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய 8% விட்டுருவோம். 6-7% பேங்க்கில் போட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. இது ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். எனக்கு என்னோட பணம் எந்த விதமான ரிஸ்க்குமே இல்லாமல் எனக்கு கேரண்டீடாக வரக்கூடிய ரிட்டர்ன் இந்த 6-7%. இதில் இருந்து நம்மளுக்கு அதிகமான ரிட்டர்ன் என்னால் எவ்வளவு ஜென்ரேட் பண்ண முடியுதோ அதுதான் என்னுடைய நாமினல் ரிட்டர்னாக கருதப்படுது. இதில் இன்ஃப்ளேஷனை தாண்டின வளர்ச்சி தான் இன்ஃப்ளேஷன் ஃப்ரீ ரிட்டர்ன், அதாவது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஆக்சுவல் ரிட்டர்ன் குறைவாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவல் ரிட்டர்ன் குறைவாக இருந்தது அப்படின்னு இன்ஃப்ளேஷன் நம்மளோட பணத்தை சாப்பிட்டுட்டு போயிடும். ஏன்னா விலைவாசி ஏறிட்டு இருக்கும், நம்ம கையில் உள்ள பணம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது 0 கூட ஆகும் அபாயம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பேங்க்கில் என்கிட்ட 10 லட்ச ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. என்னால் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ இல்லை ஒரு SWP மூலமாகவோ டிவிடெண்ட்லேயோ நான் ஒரு 7% நாமினலாக எனக்கு வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க. 10 லட்ச ரூபாய்க்கு 7%னா வருஷத்துக்கே 70,000 ரூபா தான் வருது. விச் இஸ் ஹார்ட்லி மாதத்துக்கு ஒரு 6,000 ரூபா வரும் அப்ராக்சிமேட்டாக. 6-12 72 வரும். நம்ம 6,000 ரூபான்னு கணக்கு வச்சுக்குவோம். இந்த 6,000 ரூபா பணத்தை வச்சு தான் நான் என்னுடைய வீட்டு வாடகை, இல்லை வீட்டு வாடகை இல்லைன்னா கூட என்னுடைய மளிகை ஜாமான், பால், மருந்து இதெல்லாம் கவனிச்சுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இது போன வருஷத்துக்கான பால் விலையும் இந்த வருஷத்துக்கான பால் விலை, கரண்ட் பில்லெல்லாம் ஏறுறதுனால எனக்கு வரக்கூடிய வருமானம் 6,000 ரூபா தான் வரும். ஆனால் அதுக்காகக்கூடிய செலவுகள் 7,000, 8,000, 10,000ன்னு போயிட்டு இருந்ததுன்னு நான் கேபிட்டல்லேருந்து தான் விட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் அதை சமாளிக்கிறதுக்கு. அதனால ஒரு நீண்ட காலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா
நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் ரிட்டர்ன் குறைவாக இருந்தது அப்படின்னு அது வந்து கேபிட்டல் டிஃப்யூஷனில் போய் முடிஞ்சிடும், கேபிட்டல் இரோஷனில் போய் முடிஞ்சிடும். இன்ஃப்ளேஷன் 20 வருடத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 6% இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இன்னைக்குள்ள செலவு 1 லட்சமாக இருந்தது அப்படின்னா 20 வருஷத்தில் இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 3,4 லட்சம் ரூபா கிட்ட மாறிடும். 50,000 ரூபா இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு வச்சுக்கோங்க. 50,000 ரூபா இருந்தது அப்படின்னா 1,50,000 லட்சம் ரூபா செலவு ஆகிடும். இன்றைக்கி வந்து எனக்கு 20,000 தாங்க ஆகுது, இல்லை 25,000 தான் ஆகுதுன்னா அன்றைக்கி தேதியில் ஒரு 20 வருஷத்தில் 75,000 ரூபா செலவுகளுக்கு ஆகிடும். ஸோ இதனால தான் நம்ம பல தடவை என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்னா, ரிட்டையர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எவ்வளவு முக்கியமோ, இல்லை அவங்களுக்கு ஒரு தொழில் செட்டப் பண்ணி கொடுக்கறது எவ்வளவு முக்கியம்னு நம்ம கருதுகிறோமோ, அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டண்ட்டு பென்ஷனுக்கு நம்ம சேர்க்கணும். ஏன்னா முன்னாடி வந்து கூட்டு குடும்பங்கள் இருந்தது, யாராவது ஒருத்தர் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களோட வருமானத்தில் குடும்பம் நடந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கி எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலியாக போயிட்டதுனால எல்லாமே இண்டிபெண்ட் ஃபேமிலியாக வேறு போயிட்டாங்க. ஒரே ஊருக்குள்ளே இருந்தாலும் 2 ஏரியாக்களில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸாக நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இண்டிபெண்ட் ஃபேமிலிஸாக இருக்கும் பொழுது ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்கள் உதவக்கூடிய மனப்பான்மையோ, இல்லை இந்த மாதிரி பணம் அப்படின்னு சொல்லி போய் நிற்கும்போது தரக்கூடிய மனப்பான்மையோ வெகுவாக குறைஞ்சிட்டு வருது. இவங்களுக்கு தன்மானமும் தடுக்குது, நான் போய் அவங்கள்ட்ட போய் கேட்குறதான்னு. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது நமக்கான கார்பஸ் பென்ஷனில் நம்ம சேர்த்து வச்சால் மட்டும்தான் நிரந்தரமாக அது இருக்கும். நமக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் அது வந்து ஒரு பாதுகாப்பை தரும். அடுத்தது, யங் அண்ட் ஓல்டர் ஜென்ரேஷன்ஸ் ஒரே ரிட்டர்ன் அசம்ஷன் பயன்படுத்தலாமா? கண்டிப்பாக கூடாது. யங்கர் ஜென்ரேஷன்ஸ் வந்து ஜென்சி, அது மாதிரி இப்போ சமீபத்தில் பிறந்தவங்க, இப்போ புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறவங்க அதிகமான ரிஸ்க் உள்ள ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்களுடைய தேவைகள் வந்து அடுத்த ஒரு 15-20 வருஷம் கழிச்சு தான் இருக்குது. அது அவங்களோட குழந்தைங்களோட எதிர்காலமாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கட்டும். ஆனால் ஓல்டர் வெர்ஷன் ஒரு 45-50 வயசு தாண்டினவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு ரிஸ்க் எடுக்க முடியாது. அதனாலேயே இவங்களோட ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 10-12% தான் வச்சுக்கணும். ஜென்சியோடது 12-15% உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து, கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் பயன்படுத்துவது நல்லதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம அதிகமான ரிட்டர்னுக்காக நான் குறைவாக பணம் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேர்க்கும்போது நீண்ட காலத்தில் அந்த ரிட்டர்னுக்கு வரலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த கோலுக்கு வந்து ஷார்ட்டேஜில் போயிடுறோம். இதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு கூடுதலான தொகையை சேமிக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னால், கூடுதலில் கிடைச்சாலும் எனக்கு தான் கிடைக்க போகுது. ஒருவேளை 12% நான் எதிர்பார்க்குறேன், 15% கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த சேமித்த கூடுதலான பணத்துக்கும் சேர்த்து தான் எனக்கு 15% கிடைக்குது. மாறாக நான் தலைகீழ 15% வரும்னு நம்பி 12%க்கான ஒர்க்கிங்ஸ் தான் ஒர்க் ஆகியிருக்குன்னா, அந்த 3%க்கான அமௌண்ட்டு நான் சேர்க்காமல் விட்டது என்னுடைய கேபிட்டல் இரோஷனில் தான் போய் முடியும். ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் அடுத்த 20 வருடத்திற்கு கைடு ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை வந்து பாதி நம்ம சரின்னு சொல்லலாம், பாதி தவறுன்னு சொல்லலாம். ஏன் பாதி சரி அப்படிங்கிறத முதல் சொல்லிடுறேன். இந்தியாவை பொறுத்தளவு இப்போ தான் வளர்கின்ற இக்கானமியாக இருக்குது, அதாவது க்ரோயிங் இக்கானமியாக இருக்குது, டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்குது. இன்னும் இது டெவலப்டு கண்ட்ரி ஆகிறதுக்கு கவர்மெண்ட்டே வந்து 2047 அப்படிங்கிற ஒரு இலக்கில் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்துக்கு வர்ற வரைக்கும் இவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு மற்றும் சிட்டிகளுக்கு தேவையான உபகரணங்கள், இந்த மாதிரி உள்ள எக்ஸ்பென்ஷனில் தான் கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்டிங் நிறையா நடக்கும். சைனாவில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அசுரத்தனமான வளர்ச்சி வந்து 2007லிருந்து 2015 வரைக்கும் அசுரத்தனமான வளர்ச்சி இருந்தது. அவங்க அந்த பீஜிங்கில் நடந்த ஒலிம்பிக்ஸை வச்சு ஒரு பெரிய லெவலில் அவங்க சிட்டியை வந்து பெரிய லெவலில் டெவலப் பண்ணி அவங்க எக்கானமியை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அது மாதிரியான ஒரு ஈக்குவலான ஒரு சிஸ்டமோட தான் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து அணுகிட்டு இருக்கு. ஸோ நீண்ட காலத்துக்கு இது கண்டிப்பாக இந்த வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத நம்பலாம். இருக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம தற்சார்பு நிலையை தாண்டி நம்ம முக்கியமான தேவைகளான க்ரூடு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் வந்து ஃபாரின்லேருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் தற்சார்பு நிலை அதுக்கு வரல. அப்படிங்கும்போது இப்போ சமீபத்தில் நடந்த இந்த 60 நாள் போரில் வந்து விலைவாசி கிடுகிடுன்னு ஏறினதை நம்ம பார்த்தோம். பெட்ரோல் விலை கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஏறாமலே இருந்தது. இந்த 60 நாளில் உள்ள அழுத்தத்தினால
வந்ததுனால இப்போ 100 ரூபா பெட்ரோல் 108 ரூபா வரைக்கும் வந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த தற்சார்பு நிலை அடையிற வரைக்கும் நம்ம வந்து அடுத்தவங்கள நம்பி தான் இருக்க வேண்டியது இருக்குது, எரிபொருளை பொறுத்தளவு. அப்படி இருக்கும் பொழுது நிறைய ஐட்டம் இம்போர்ட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நம்மளோட ட்ரேடு டெஃபிசிட் வந்து பாசிட்டிவ் வரல. அப்படிங்கும்போது இந்த மாதிரி நிலை இருக்கும் பொழுது ஒரு உலகத்தில் வேறு ஏதாவது ஒரு குழப்பம் ஒன்று நடந்தது அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம தலைவணங்கி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இல்லை காம்ப்ரமைஸாவது பண்ணி தான் ஆகணும். இல்லை ஒரு போர் மாதிரி ஒரு சூழ்நிலை ஒன்று வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த போர் சூழ்நிலையிலேருந்து இந்தியா வெளியே வர்றதுக்கு நிறைய டைம் வந்து பிடிக்கும். அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும் பொழுது இவங்க வந்து டேக்ஸு இதுலேருந்து வரக்கூடிய மெஷர்ஸை வந்து ஃபுல்லும் அந்த மாதிரி உள்ள டிஃபென்ஸ் உள்ள இதுக்கு தான் செலவழிப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸு குறையும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறைஞ்சது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக மிச்ச விஷயங்கள் அடுக்கடுக்காக இது வந்து பாதிக்கப்படும். அப்படிங்கும் பொழுது இதுலேயும் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு விட்ராயல்ஸ் ஃபேஸ் வந்து என்ன ரிட்டர்ன் அசியூம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்தளவு நான் ஒரு 6 to 7% கஸ்டமர்ஸுக்கு நான் சொல்லுவேன். இந்த 6 to 7%ல் நீங்கள் விட்ராயல் ஃபேஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு சில பேர் கொஞ்சம் அதிகமாக வேணும், எனக்கு பேங்க்கோட வட்டி வேணும்னு சொல்லி கேட்டு 8% கேட்குறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து எதிர்பார்க்குறது வந்து 12% எதிர்பார்க்குறாங்க. 10லேருந்து 12% நம்ம விட்ராயலில் போனோம் அப்படின்னா கேபிட்டல் எரோஷன் ஆகிடும். அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா மார்க்கெட்டு எல்லா காலகட்டமும் ஒரே மாதிரி 10லேருந்து 12% தர்றதே கிடையாது. இந்த கடந்த 2 வருடங்கள் வந்து அதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய உதாரணம். மார்க்கெட் வந்து நெகட்டிவ் தான் போச்சு. இப்போ தான் ஓரளவுக்கு பாசிட்டிவ் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஆவரேஜாகவே வந்து 3 to 4% தான் மார்க்கெட்டே பாசிட்டிவாக இருக்குது. இந்த சமயத்தில் நான் 10%, 12% இல்லை 8% எடுக்க ஆரம்பித்தேன்னா என்னோட கேபிட்டலில் அடிஷ்னல் 4% போகுது அப்படிங்கிறத நம்ம மறந்துட வேண்டாம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன் மேஜர் கேஷ் வரும் என்று அசியூம் செய்யலாமா? கண்டிப்பாக நம்ம அசியூம் செய்யலாம். அதுக்கு தான் நான் சொன்னேன், ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 55 அப்படின்னு வரும்பொழுது என்னுடைய 50வது வயசுலேருந்து நான் வந்து இயர்லி ஒரு 20% ஈக்விட்டிலேருந்து டெட்டுக்கு அப்படியே மாற்றிட்டு வந்துட்டேன். அப்படிங்கும்போது அந்த கடைசி வருஷத்தில் நம்மளோட கேபிட்டல் வந்து 20%ல் தான் ரிஸ்க் இருக்கும். அதை ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். பாக்கி உள்ள 80% நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். பிக்கெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் மிஸ்டேக் இதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கே பண்ணாமல் இருக்கிறது. கடைசி வரைக்கும் நான் வேலை பார்த்துருவேன், என்னுடைய தேவைகள் வந்து பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. நம்பர் 1. 2வது அன்ரியலிஸ்டிக் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன். நான் போட்டிருக்கேன் சார் இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே 15லேருந்து 18%, இல்லை சார் 12லேருந்து 15% வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தவறு. நான் முதல்ல சொன்ன மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ குஷனை இப்போ நம்ம ஏற்படுத்திக்க முடியுமோ ஏற்படுத்திக்கிட்டால் தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதனால் 10லேருந்து 12% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம கால்குலேஷன் வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேமிப்பை வந்து கூட்டுறதுக்கு தான் பார்க்கணும். அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ன அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுறது. என்ன நிறைய பேர் இப்போ யங் ஜென்ரேஷன்ஸு என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் 45ல் ரிட்டையர் ஆகணும்னு சொல்கிறாங்க, ஆனால் 5000 தான் சேமிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அன்ரியலிஸ்டிக்காக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப தவறு. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், ஷார்ட் டேர்மில் அவங்க பணம் பண்ணிடலான்னு சொல்லி பெரிய லெவலில் ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஒன்று பர்சனல் லோன் வாங்கி ஈக்விட்டியில் போய் பணம் காணாமல் போனது நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி பர்சனல் லோனோ இல்லை வீடு அடமானம் வச்சோ புது புது தொழில்கள் இன்ஸ்டாகிராமோ யூடியூப்லேயோ வரக்கூடிய தொழில்களை நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி திவாலாகிறத நம்ம பார்க்குறோம். ஒரு தொழில் அப்படிங்கிறது சாமானியமான ஒரு விஷயம் கிடையாது. அது நிலைநாட்டுறதுக்கே உங்களுக்கு ஒரு 2லேருந்து 3 வருஷம் ஆகும். அது என்னன்னு புரிஞ்சு நீங்கள் அந்த தொழிலில் நிற்க. ஸோ குயிக் ப்ராஃபிட்ஸ்லேயோ இல்லைன்னா சூரியவம்சம் படம் மாதிரி ஒரு பாட்டில் பணக்காரன் ஆகிறதோ, அண்ணாமலை படம் மாதிரி ஒரு பாட்டில் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதோ கண்டிப்பாக நம்மளுடைய நிஜ வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு ஒரு முதலீடோ ஒரு தொழிலோ உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஏஜையோ முடிவு பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா கேள்விகளுமே பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் சம்மந்தமாக தான் பார்த்துருக்கோம். இது மாதிரி உங்களுக்கு வேறு சில கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய இதில் நம்ம பதில் சொல்லுவோம். மீண்டும் நிறைய கேள்விகளோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க பணமுடன்.